இந்த ரோகிணி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க திவ்யாவே கொல்றதுக்கு பிளான் போடுற லெவலுக்கு நம்ம ரோகிணி நினைக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே முத்துக்கு தெரிய வரப்போது. அதுக்கடுத்து ரோகிணியோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க, ஐயோ நமக்கு இவ்வளோ நாளும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது நம்ம ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டே நமக்கு இப்போ லாஸ்ட்டில் பிரச்சனையாக ஆகுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலையே அப்படின்னு ரோகிணி சிந்திச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, ரோகிணி அடுத்தது சிட்டியை போய் சந்திக்கிறாங்க. சிட்டியை போய் சந்தித்து எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சிட்டி கேட்குறாரு, உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும், எதுனாலும் நான் செஞ்சு தரேன், ஆனால் எனக்கு தேவை பணம் தான் அப்படின்னு சிட்டி சொல்கிறாரு. உடனே நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருக்கேன், எனக்கு அந்த பணத்தை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி தாங்க. அடுத்தது எனக்கு இவ்வளோ நாளும் ஃப்ரெண்டாக இருந்த என் திவ்யா லாஸ்ட்டில் என் விஷயத்தில் ரொம்ப மூக்க நுழைச்சி எனக்கு பிரச்சனையாக ஆகுறாங்க. அவங்கள நீங்கள் ஒரு ஆளை வச்சு மிரட்டுங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரோகிணி சிட்டிகிட்ட. ஒன்று ஆளை வச்சு மிரட்டணுமா, இல்லாட்டினா ஆளே கொண்டுறணுமா அப்படின்னு கேட்குறாங்க சிட்டி. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இது வரைக்கும் என் ஃப்ரெண்டு, அவளை நான் கொல்றதுக்கெலாம் அந்தளவுக்குலாம் நான் மோசமாக போகிறதுக்கு தயாராக இல்லை. அவளை நீங்கள் எப்படியாவது மிரட்டி நீங்கள் உங்களுக்கு அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவளை உங்கள் கைவசமாக ஏதாவது செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நம்ம ரோகிணி சிட்டிகிட்ட சொல்கிறாங்க. சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சிட்டியும் வாக்குறுதி கொடுக்குறாரு. இவங்க லாஸ்ட்டில் டேஞ்சர் ஆகுதாங்க நம்ம ரோகிணி திவ்யாவுக்கு. இப்போ திவ்யா அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோகிணியை நம்ம நாளைக்கு பழி வாங்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சால் தான் நம்மளை ரோகிணி பழி வாங்காமல் விடுவா. இல்லாட்டினா நம்மளை வீட்டில் உள்ளவங்களே இந்த பழி வாங்கினவா நம்மளையும் பழி வாங்காமல் விட மாட்டா. அதுக்கு முன்னாடி நம்ம சுதாரிக்கணும் அப்படின்னு நம்ம திவ்யா நினைக்கிறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா, மனோஜ் கேட்குறாங்க, என்ன நீ ஒரு வாரமாக இப்போ ரொம்ப மனக்குழப்பத்திலே இருக்கியே, என்ன காரணம்? உங்கள் அப்பா இறந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் எல்லோரும் உங்ககிட்ட அன்பாக தானே பேசுகிறாங்க, நீ ஏன் இப்போ ரொம்ப வெறுத்து போய் இருக்கிற, ஏன் ரோகிணி கவலையோடு இருக்க அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கா வருத்தமா, நீங்கள் படுத்துகிற பாடலை இந்த வீட்டில் நான் இருக்கவா வேண்டாமான்னு நான் உங்க கூட வாழ்கிறதுக்கு இந்த போராட்டம் பண்ண வேண்டியிருக்க அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க ரோகிணி. அடுத்த சீனில் மீனாவும் முத்தும் நினைக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, முத்து மீனாட்ட கேட்குறாங்க, இந்த மீனா இந்த பார்லம்மா சீக்கிரத்திலே நிறைய விஷயத்தில் மாட்டப்போகுது. ஆனால் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்கள நம்ம திவ்யாவுக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தது எல்லாத்தையும் எப்படியும் திவ்யா அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ரோஹிணி லாஸ்ட்டில் திவ்யாவே பழி வாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போடும். கண்டிப்பாக இதை செய்யவும் செய்யும். ஏன்னா இந்த பார்லமாக்கு கிரிமினல் வேலையை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு முத்து மீனாட்ட சொல்கிறாங்க. ஆமாங்க, செஞ்சாலும் செய்வாங்கங்க. அவங்க அந்த திவ்யா பொண்ணு நல்லவங்க தான், ஆனால் அவங்க பார்க்க தான் அப்படி இருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டில் இவங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு முத்து உடனே சொல்கிறாரு. ஆமாம் மீனா, நீ சொல்கிறது கரெக்டு தான் மீனா, இல்லாட்டினா அந்த பார்லமா இது வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு தானே இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தியா அந்த பணத்தை வாங்கிட்டு மறைச்சிட்டு அந்த ஓடுகாலி இது வரைக்கும் பார்த்தியா நம்மகிட்ட ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சி வருவோன்னு போய் எப்படியா கண்டுபிடிச்சி கொடுப்போமே, நம்ம அப்பா பைசா தானே, யார் கண்டுபிடிச்சானே, சீக்கிரம் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற மனநிலையே அவன்கிட்ட இல்லை பார்த்தியா. அவங்களுக்கு எப்போதுமே சுயநல புத்தி மட்டும்தான் உண்டு மீனா. நம்ம தான் யதார்த்தமாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் பார்லம்மாவுக்கு துளி கூட எண்ணம் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா பார்த்தோன்னா எங்கள் அம்மா நினைக்கிற காரணம், இந்த பார்லம்மாவுக்கு சொத்து நிறைய இருக்குது அப்படின்னு நம்பிக்கையில் தான் அந்த எங்கள் அம்மா இப்போ ரோகிணி மேலே ஒரு அன்பு வச்சுருக்கு. ஆனால் பார்லம்மா இங்கே பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ளவங்க ஒரு பணம் கூட கையில் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் அம்மா எப்படின்னா வீட்டை விட்டு படுத்தி விட்டுரும். பாரேன் இது நடக்க தான் போகுது. ஆமாம் மீனா, நான் சொல்லதை மட்டும் நடக்கலையானும் நீ அப்போ புரிஞ்சுக்கிடும் அந்த முத்தோட வேல்யூ என்னன்னு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிங்க நடக்கட்டுங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அவங்கள பற்றி ஒவ்வொரு விஷயம் தெரியும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. ஏற்கனவே இந்த மொபைல் கிடச்சதுலேருந்தே எனக்கு பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இவங்க இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் இவங்க ஒரே குடும்பத்தில் இருந்துட்டு இவ்வளோ பிரச்சனையை கொண்டு வராங்களாங்க. நம்ம வீட்டில் நம்ம எல்லாரும் ஒன் போல் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இவங்களுக்கு எப்போதுமே கெடுதல் சிந்தனையை தவிர வேறு எந்த நல்ல சிந்தனையும் ஓட மாட்டேக்க அப்படின்னு மீனா முத்துட்ட சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோடனே நம்ம அண்ணாமலை வீட்டுக்குள்ளே வராரு. வந்தோடனே ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா பணத்தை விசாரிச்சிங்களா, என்ன ஏது கண்டுபிடிக்க எதுவும் முயற்சி எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள், நாங்கள் ஸ்டேஷனில் போயிட்டு வந்தோம் அன்னைக்கு ஆனால் எக்காரணம்னாலும் ஸ்டேஷன் நீ அடுத்த தடவை போகும்போது மனோஜை கூப்பிட்டு போகாதம்மா, நீ மட்டும் போய் விசாரி, நீ தான் தெளிவானவா. அந்த மனோஜ் கேட்டு அன்னைக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டு வந்தால் ஸ்டேஷனில் இவனை
அவன் கேட்டதுக்கு நான் அடி தான் வாங்கிட்டு இருப்பான். நீ அவனை எக்காரணத்துக்கு கூட்டு போகாத. நீ சீக்கிரத்துல கண்டுபிடி. அப்படி உன்னையால முடியலன்னா சொல்லிரு. நான் முத்தையும், மீனாவையும் எப்படியா கண்டுபிடிக்க சொல்றேன். ஆனா அவங்களா கண்டுபிடிச்சுடுவாங்க. நீ எதுக்கு கண்டுபிடிக்க அவங்களையும் வேண்டான்னு சொல்ற? அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல அங்கிள். எப்போதும் வந்து நாங்க தானே ஏமாந்தோம். அந்த பணத்த நாங்களே கண்டுபிடிச்சுக்கிடுதோம் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி, சரி நீங்கள் எவ்வளோ விஷயத்துலனாலும் சரி சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே இந்த சைட்லேருந்து விஜயா கேட்குறாங்க, ரோகிணி இந்த வீட்டில் எல்லாருக்கும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ பணத்தை சீக்கிரமாக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த மீனாட்டையும் ஒப்படைச்சாதான் முத்து மீனாட்டை இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ இந்த வீட்டில் துளி கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. நீ பணத்தை வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க விஜயாட்ட, ஆண்டி நான் சீக்கிரத்திலே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருதேன். இல்லாட்டினா முத்து எனக்கு எப்போதுமே மதிக்கவே மாட்டான். ஏற்கனவே எனக்கும் இப்போ மரியாதை இல்லை, உங்களுக்கும் மரியாதை இல்லை ஆண்டி. சீக்கிரத்தில் நான் பணத்தை ரெடி பண்ணிடுதேன் ஆண்டி. கொஞ்சம் டைம் கொடுங்க ஆண்டி அப்படின்னு சொன்னோன்னே கிளம்பிடுதாங்க நம்ம ரோகிணி. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் நம்ம சிந்தாமணியும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அடுத்த ஆர்டர் எடுக்க போகிறாங்க ஒரு இடத்துக்கு. அப்போ நம்ம ரோகிணி அந்த இடத்துல இவங்க 2 பேரும் போகிறத யதார்த்தமாக சந்திச்சுட்டாங்க நம்ம ரோகிணி. அப்போனா இவங்க 2 பேர்த்துக்கும் பிடிக்கல. இவங்கள 2 பேர்த்தையும் ஒரு சண்டை இழுத்து விட்டா போதும், நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க நம்ம ரோகிணி. இந்த சிந்தாமணியை ஒரு சீக்கிரத்தில் போய் நம்ம சந்தித்து இவங்கக்கிட்ட அறிமுகம் ஆகி நம்ம சீக்கிரத்தில் ஒரு விஷயத்தில் வந்து இந்த மீனாவை பழி வாங்கிறதுக்கு இவங்க மூலிமா நம்ம செஞ்சிடலாமே அப்படின்னு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரோகிணி. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.